தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் அந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வர இருக்கிறார். முதலில் இங்க இருக்கக்கூடிய கோவில் காளைகள், சுமார் 10 காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்பட இருக்கின்றது. அதனை தொடர்ந்துதான் மற்ற காளைகள் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து, அதாவது மதுரை மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வந்து நள்ளிரவிலிருந்தே அவர்கள் விடிய விடிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காளைகள் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்திலே களமிறங்க வேண்டும் என்று அவர்கள் இந்த ஓராண்டாக அந்த காளையை தயார் செய்து காளைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த போட்டி தற்போது இன்னொரு அரை மணி நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அலங்காநல்லூருக்கு வந்து இந்த போட்டியை தொடங்கி வைத்திருந்தார். இந்த ஆண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் வழிநெடுக்க திரண்டு நிற்பதை நாம் பார்க்கின்றோம். கையிலே திமுக கொடிகளை ஏந்தியும் அவர்கள் அந்த திமுக கொடிகளை காட்டியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் திறந்த வெளி வாகனம் ஒன்றிலே அவரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்தவாறு அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களில் அவர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்தடைவார். நாளைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் அங்கு வந்து அந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதற்கு முன்னதாக இன்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார். இந்த போட்டியில வெற்றி பெறக்கூடிய வீரருக்கு, முதல் பரிசு பெறக்கூடியவருக்கு கார் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல சிறந்த மாட்டை தயாரித்திருக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு, அந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. இது தவிர சைக்கிள், பெட் உள்ளிட்ட பலவிதமான பரிசு பொருட்கள் ஆயிரக்கணக்கிலே கொண்டு வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மதுரையிலே நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு என்பது 3 ஜல்லிக்கட்டும் ஒரு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் கூட இந்த அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளாக பார்க்கப்படுகின்றது. அப்படி சிறப்புமிக்க இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுக்க அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.